ஹலோ காய்ஸ், முதல்வர் அர்ஜுன், ஒரு நாள் முதல்வர் அர்ஜுன் படம் மாதிரி ஒரு சில நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வராரு விஜய் அவர்கள். அதை பற்றியும் அதே போல் அம்மா இப்போ இருந்திருந்தா இந்த மாதிரி கட்சி நிலைமை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடு இருந்திருப்பாங்க. ஓகேவா, அம்மா இல்லாதது நல்லது அப்படிங்கிற மாதிரியும், அம்மா எவ்வளோ கட்டி காத்த கட்சி இப்படி போயிடுச்சு அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சராக தான் தெரிகிறாரு. அதை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் அவர்கள் கோடை காலம் இப்போ குடிநீரில் ரொம்ப தட்டுப்பாடு இருக்கும். கிராமத்தை விட ஒரு சில சிட்டிஸில் நிறைய இடத்துல தண்ணீர் தட்டுப்பாடு வரும். ஓகே, அதனால் முதலமைச்சர் விஜய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கார். ஆலோசனையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிடம் இந்த மாதிரி ஆலோசனை நடைபெற்றிருக்கு. இதில் என்னென்ன மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆலோசனை நடத்த நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதே போல் சாலை வசதி மேம்பாடு பற்றியும் ஆலோசனை. என்ன ப்ரோ, எல்லாருமே வந்தால் நான் இலவசமாக கொடுத்தேன், அதான் உங்களுக்கு கையெழுத்து போடுவேன், அது மாரி தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இவர் பொதுமக்கள் நலன் கருதி ஒன்னொருத்தையும் பண்ணுறாரு. முன்னாடி டாஸ்மாக் வழிபாட்டு தலங்களில், ஸ்கூல்ஸில் நியர் நிறைய நல்ல நல்ல இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்லாம் மூடணும்னு சொன்னார். அதே போல் 2 வாரத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ என்னென்னா சாலை வசதி மேம்பாடு, பொதுமக்களுடைய நலன் கருதி நிறைய பண்ணுறாரு ப்ரோ, சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் தோணும். எனக்கும் தோணுது. ஓகேவா, கமலஹாசன் டார்ச் லைட்டை விட்டேஞ்சி திமுக அதெல்லாம் கதை நிறைய இருக்கட்டும். பட் ஆனால் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. மேபி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ சொல்கிறது இட்ஸ் ஓகே, எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு மாநிலத்துடைய வருவாய் வர்றதே டாஸ்மாகில் தான். ஓகேவா, அப்போ அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, மது விற்பனை ஒரு அரசின் பணியாக இருக்கக்கூடாது. இந்தாப்பா நீங்களே குடிங்க, எவ்வளோ நாள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறது, டைம் ஷெட்யூல்ஸ்லாம் கிடையாது, எவ்வளோ நாள் குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. என்ன இப்போ சொல்கிறாரு, முன்னாடி சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க தோணுதில்லை? எனக்கு தான் யோசிக்க தோணுது. அதே போல் அதை கட்டுப்படுத்தும் பொறுப்பு அரசின் வசம் தான் இருக்குது. அதை அதிகரிக்கிறதும் கம்மி பண்ணுறது, பொதுமக்கள் நலன் கருதி பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குன்னு அது மாதிரி சொல்கிறாரு. இன்னும் 717 கடையை மூடியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கணும். இவர் ஆட்சிக்கு அதை பண்ணுவாரா? ஏன்னா வருவாய் முக்கால்வாசி கிடைக்கிறது டாஸ்மாக்லேருந்து தான். ஒரு சில வேலைக்கு போகிறவங்க, கல் தூக்குறவங்க, மண் தூக்குறவங்க, காங்கிரீட் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே உடம்பு வலிக்குன்னு சொல்லிட்டு அந்த பானத்தை தான் குடிப்பாங்க. பானங்கிறத மதுபானங்கிறதா, ஓகே, அதை தான் குடிப்பாங்க. பட் ஆனால் அவர் எண்ணிக்கை அதிகரிக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கு நலன் கருதி சொல்கிறாருனாலுமே பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. இவரு தாவேக்காவுக்கு போனால் கூட ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு போயிட்டே இருக்குது. அதை பற்றி நிறைய வீடியோலாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ரஜினிகாந்த் எப்பயுமே எங்கே ஏர்போர்ட் போனாலுமே ஏர்போர்ட்டில் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம், மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது ஹையர் அஃபீஷியல்ஸு, ஹையர் பொலிட்டீஷியன்ஸ், ஹையர் ஆக்டர்ஸ்லாம் வந்தால் பேட்டி எடுக்கிறது வழக்கமாக விட்டுருப்பாங்க. அப்போது நிறைய முறை ஒரு மீம்ஸுக்காகவே கிரியேட் ஆச்சு. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த்லாம் நிறைய சொல்லி பார்த்துருவீங்க. ஓகே, இப்போது இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது நிறைய விதமாக பேசிட்டு போகிறாங்க. என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த்கிட்ட முதலமைச்சர் விஜயோட பற்றி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார், சிரிச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டார். அப்பா ஆளை விடுங்கடா அப்பா அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். அதுக்கு இன்னும் ஒரு தரப்பு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் கும்பிட்டதை வச்சு ஒரு ரியாக்ஷனை வச்சு என்னென்ன மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுனா, ஓஹோ இவர் வந்தது நமக்கு தேவையில்லாது தமிழ்நாடு மக்களுக்குன்னு சொல்கிற மாதிரியும், கும்பிட்டு சென்றது நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி 2 டைப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு ரியாக்ஷன் எப்படிலாம் போகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் ஒரு பேட்டி கொடுக்கறது ரொம்ப பயந்துட்டு தான் கொடுக்குறாரு நிறைய இடத்துல பார்க்கும்போது. ஓகேவா, திருப்பத்தூரில் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்தாங்க. ஓகேவா, அதை கான்ஃபிடண்ட்டை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ சொன்னேன். ஹைகோர்ட்டுக்கு போனார், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, அங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையத்திட்ட இந்த மாதிரி நீங்கள் வெரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தேர்தல் ஆணையம் உங்கள்கிட்ட எதுவுமே அவங்கள்ட்ட ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் இல்லை, கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. அதனால் இந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் இவரை அந்த வாக்கெடுப்பில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. இப்போது நடந்த நியூஸு. ஓகேவா, சீனிவாச சேதுபதி தாவேக்காவோட எம்எல்ஏ. ஓகேவா, ஏன்னா திருப்பத்தூர் ஓட்டு தபால் ஓட்டு வேறு திருப்பத்தூர்லேருந்து வாக்கு எண்ணிட்டு தான் சொல்கிறாரு. அதுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் எல்லாமே, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் அந்த ஒரு ஓட்டு அப்படிங்கிற ரீசனால் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தடை விதிச்சிருக்காங்க. சீனிவாச சேதுபதி தாவேக்காவோட எம்எல்ஏ அவர் வந்து அந்த சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஒரு ஒன்று குறைஞ்சிச்சு. ப்ரோ இவரும் குறைஞ்சிட்டா ஆல்ரெடி வந்து 118 119 கிட்ட தானே ப்ரோ இருந்தது. இதில் திருச்சி கிழக்கில் வர வந்து விஜய் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒருவேளை நம்பிக்கை வாக்கெடுப்பில் தான் ஆயிடுமோன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக எம்எல்ஏ கிட்ட நேற்று தான் பேசினாங்க. சிவி சண்முகம் ஒரு 30 எம்எல்ஏக்கள் கிட்ட தாவேக்கா ஆதரவுன்னு சொல்லி நிலைப்பாடு இருக்குது. அது செங்கோட்டையன் நிறைய லிங்க்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு அவ்வளோ ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, கண்டிப்பாக தாவேக்கா ஆட்சி பிடிக்கும். அதனுடைய ஆட்சி இன்னும் லாங் ஃபார்மாக போக தான் போகுது. ஏன்னா மினிஸ்டர்ஸுக்குன்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே வந்துச்சு. அதிமுகவுடைய ஒரு சில அரசியல் தலைவருக்கு அது ஒரு 3 பேர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பேரை நீங்களே யோசிச்சிங்க, நான் சொல்ல விரும்புகிறேன். சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்வுனாலே கொஞ்சம் ஒரு போஸ்ட்டுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. நான் வேணும் அவங்க வேணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அண்ணா போஸ்ட்டாகவே தேர்த்துட்டாங்க. அண்ணா போஸ்டா அப்படின்னா யாருமே போட்டி இல்லை, இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அதில் ஜேசிடி பிரபாகர் வந்து சபாநாயகர் ஆகும். ஜேசிடி பிரபாகர்ங்கிறது சொல்கிற உங்களுக்கு நிறைய புரியும். அவர் எங்கெங்கேருந்து வந்து அதிமுக கலந்தார். மேக்ஸிமம் வந்து இப்போது எல்லா இதுலையுமே இருங்க. இப்போ சிம்பிளாக சொல்லட்டுமா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படி சொல்கிறேன் கான்ஃபிட்டேன். அதிமுகவில் தான் அவங்களுடைய கட்சி அழிஞ்சுது. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இது தேவையே இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், வைத்திலிங்கம், ஓபிஎஸ் இந்த மாதிரி எல்லா எம்எல்ஏவும் கூட்டி வச்சு பார்த்தாலே ஒரு 15 எம்எல்ஏ வருவாங்க. எல்லாம் அந்த கட்சி இந்த கட்சியில் போய் தாவி நிற்கிறாங்க. அப்போ ஓட் பர்சன்டேஜ் சரியாக புரிஞ்சிருக்கு. அதிமுக இப்போ சிவி சண்முகம், வேலுமணி இந்த மாதிரி கட்சியில் பிரிஞ்சவங்க. அதனால் வந்து நம்ம இன்னமும் அதிமுக அழியக்கூடாதுன்னு நினச்சாலுமே அவங்கவுங்க போஸ்ட்டை காப்பாற்றிக்க தான் பார்க்குறாங்க. ஓகேவா, இதுதான் சிம்பிள். அதிமுக அவங்களுடைய கட்சி ஒருமைப்பாடு இல்லாத காரணத்தினால மட்டும்தான் தோத்தாங்க. இப்போது சசிகலா ஒரு 4 இடத்துல வந்து 40,000 30,000 ஓட்டு வாங்கினாங்க. அந்த ஓட்டை பிரித்தது வந்து இவங்க தான். அப்போ 4 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 80 90 தொகுதியின் கிட்ட ஜெயிச்சிருக்கலாம். எதிர்கட்சி அந்தஸ்தே வந்துருக்கலாம். சசிகலாவா, ஓபிஎஸ், வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் சேர்த்துருந்தாங்க. ஏன்னா வந்து ஆதி காலத்துலேருந்து இவங்கெல்லாம் கட்சியில் இருக்காங்க. இதுதான் உண்மை நிலவரம். பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணதுனால அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 3வது பெரிய கட்சி இந்தியாவிலேயே. ஓகேவா, அம்மா இருக்கும்போது இப்போ எந்த மாதிரி நிலைமையில இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, என்ன ப்ரோ இதுக்கு இல்லாமல் எதுக்கு சம்மந்தம் சொல்கிறீங்கன்னா, ஜேசிடி பிரபாகர் யாருங்கிறத கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் இல்லையா. துணை சபாநாயகர் வந்து ரவிசங்கர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், துணை சபாநாயகர் ரவிசங்கர். ஏன்னா வந்து மாண்புமிகு சபாநாயகர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பெருமையாக இருக்கும் 5 வருஷத்துக்கு. ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பேரவையில் தாவேக்கா எம்எல்ஏக்களை விட மற்ற எம்எல்ஏக்கள் தான் அதிகம். என்ன ப்ரோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அது உண்மைதாங்க. கிட்டத்தட்ட 108 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் தாவேக்கா. தனிப்பெருங்கட்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்தாலுமே எதிர்கட்சியாகக்கூடிய அதிமுகவும் திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா தாவேக்காவோட அதிக எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி அந்தஸ்து உள்ள அந்த அதிமுக திமுக கட்சிகள் தான் எம்எல்ஏக்கள் அதிகம். அதனால் வந்து இதுவே மக்களின் முதல் முறை தீர்ப்பு இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை மதித்து எதிர்கட்சிகளோட குரல், அதாவது சபாநாயகர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு மட்டும் இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகளுடைய குறைகளை கேட்டிருந்து அதற்கும் வந்து தீர்வு காணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதன்படி மாண்புமிகு பதவிகளுக்கு தேர்வான இருவரையும் அவையை வழிநடத்துவார்கள். கரெக்டாக நாங்கள் வழி நடத்துவார்னு எதிர்பார்க்குறேன். ரவிசங்கரும் பிரபாகரும். ஓகேவா, அங்கே 2 பேரும் நல்லா நடத்துவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து சொல்கிறார். என்ன ப்ரோ, ஸ்டாலின் மட்டும்தான் இல்லை, இபிஎஸ் இருக்காரு, உதயநிதி இருக்காரு, விஜய் இருக்காரு, பெரிய பெரிய தலைகள்லாம் இருக்குது. ஸ்டாலின் மட்டும் மெரிச்சு கிழக்கிட்டு வெற்றி இல்லை வேறு யாராவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா ஸ்டாலின்கிறவர் அந்த ஒரு ரியாக்ஷனுக்காக அவர் உள்ளே இருக்கலாம். பட் ஆனால் வந்து காலத்தின் கட்டாயமாக மேபி ஒரு சின்ன பையன் விஜய் அவனுக்கு ஆப்போசிட்டாக உட்காந்துருக்கணுங்கிற ஒரு கடவுளுடைய ஒரு எண்ணமா என்னன்னு தெரியல. பார்க்கலாம் திருச்சி கிழக்கில் போட்டிடுவாரா அப்படிங்கிறத. சிவி சண்முகம் ஓகே, அவருடைய நிலைப்பாடு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. கான்ட்ரவர்சிக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் மாதிரி. இன்னும் அதிமுக பொதுச் செயலாளர் வந்து பழனிசாமி தான். ஓகேவா, சண்முகம் சொல்கிறாரு, எங்கள் நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவிச்சிட்டோங்க, மற்றவை குறித்து நான் விரைவில் பேசுவோம். ஆல்ரெடி வந்து பொதுக்குழு கூட்டம்லாம் அவர் கூட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னார். மீண்டும் அம்மா ஆட்சி மலர. ஓகேவா, ஏன்னா ஒரு வாட்டி எதிர்கட்சியாக இருந்தாலும் அடுத்த வாட்டி ஆளுங்கட்சியாக வந்துடுவாங்க. 2 ட்ரிப்பு வந்து அவங்க எதிர்கட்சியாக அமர்ந்ததே இல்லை. அதுவும் எதிர்கட்சியாக கூட அமரல, 2வது எதிர்கட்சியாக இருக்காங்க. அதனால தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஓகே, வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அதிமுக 2ஆக பிளவுபட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சொல்கிறார். அதிமுகவுடைய அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழனிசாமி மீதான வேலுமணி சண்முகத்தின் விமர்சனங்கள் கண்டனத்துக்குரியது. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை இதுக்கப்புறம் பயன்படுத்தவும் மாட்டாங்க, பயன்படுத்திருக்கிறதும் கிடையாது. அதிமுக வரலாற்றிலேயே என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா, ஒரு என்ன ப்ரோ கெட்ட வார்த்தையாக இருக்குமா அந்த லெவலுக்கு தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ஒரு
ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதாவது சொந்த மாவட்டத்திலே வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் வக்கில்லாதவனா நீ அப்படின்னு சொல்லுவாங்களா, வக்கில்லாதவர்களின் சங்கமத்தினுடைய பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறாங்க. இந்த மாதிரி வந்து திமுக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டுட்டு அதிமுக என்பது எம்எல்ஏக்கள் இயக்கம் கிடையாது, தொண்டர்களுடைய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அதிமுக அஃபிஷியல் சொல்றாங்க. இன்னமும் நிறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்றோமே திமுக கூட்டணியே நாங்கள் ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, அந்த திமுக கூட்டணி என்ற வதந்தியை தூக்கிட்டு வந்ததுனால தான் இத்தனை நாள் தீட்டிய நீங்கள் திட்டம் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி பேசிட்டு கொண்டு வரலாம், எப்படியாவது தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கலான்ட்டு. இயக்கத்தில் என்ன பிரச்சனை வந்தாலுமே தொண்டர்கள் முடிவு தான் வெற்றி பெறும். ஓகேவா, என்ன பிரச்சனை வந்தது, கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தாலுமே தொண்டர்களுடைய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிமுகவுடைய அஃபிஷியல்ஸ் வந்து சொல்றாங்க. இன்னமும் நிறைய எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே போல ஊடகத்துல நீங்க 3 பேரும் தாவேக்காவிடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதா கூட செய்திகள் வருது. நீங்க எப்படி இப்படி சொல்றீங்களோ, திமுகவோட கூட்டணி ஆட்சி புரியும்னு சொல்லிட்டு இவங்க அதிமுக அபிஷியல் என்ன சொல்றாங்கன்னா 3 மினிஸ்டர் பதவிக்காக மண்டியிட்டு கிடப்பதா சொல்றாங்க, எனக்கு நியூஸ் வருது. அப்படின்னா அதையும் நீங்க ஏற்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர் கேள்வி வருது. அது சரி, அதான் ஆளுங்கட்சிக்கு வாலாட்டுறோம்னு சொல்லிட்டீங்களோ, எப்படி வருது பாருங்க வார்த்தைலாம். ஏன்னா வந்து மண்டினா முட்டி போட்டு நீங்க போய் அப்படி காலில் விடுதே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து அதிமுகவுடைய அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜிட்ட 1/2 மணி நேரம் தனியாக என்ன தான் பேசுனீங்க, ஓகேவா, என்ன தான் பேசுனீங்க, என்ன முடிவை எடுக்கலாம், நீங்கள் எல்லாம் யார், என்னென்னலாம் முடிவு எடுக்கலாம், நீங்கள் எல்லாம் யார், ஏன்னா வந்து நீங்கள் தான் அதிமுகவுடைய அஃபிஷியலாக, நீங்கள் தான் பொதுச் செயலாளரா அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் எடப்பாடியார் போட்ட பிச்சையில் நீங்கள் ஜெயிச்சிங்க, வார்த்தையை பார்த்தீங்கல்ல, எடப்பாடியார் போட்ட பிச்சையில் நீங்கள் ஜெயிச்சிங்க. உண்டை வீட்டுக்கு 2 அங்கம் செய்கிறீங்க. தொண்டர்களை கை கழுவிட்டு அதிகாரத்தோட வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா? போதுமா, இந்த வார்த்தையை விட வேற வார்த்தை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கான வெளிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்தில் ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓ, நீங்களாம் அவ்வளோ பெரிய தலைவர்களா? உங்கள் சொந்த மாவட்டத்தில் நீங்கள் என்ன தான் கிழிச்சிங்க, ஓகேவா கேட்குறாங்க திரும்பி. இந்த அதிகார திமிரு பண்ணையார் தனத்தெல்லாம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் வந்து பொறுத்துட்டு போவாங்க? தட்ஸ் ஓகே. பட் ஆனால் வந்து இது சிவி சண்முகத்தை தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் 2 பேருக்கும் பொருந்தும், லிட்டரலாக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், அவருக்காக மட்டும்தான். ஏன்னா எடப்பாடியார்கள் தான் அதிமுக, அதிமுக தான் எடப்பாடி அப்படிங்கிற மாதிரி அதிமுக அஃபிஷியல் அந்த பேஜ் இருக்கும்ல, அதுலேருந்து வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும்போது திமுகட்டெல்லாம் போய் கேட்பாங்களே, இந்த மாதிரி உங்களை சொன்னாங்க, திமுக திமுக சேர்ந்து ஆட்சி புரிய போகுதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது RS பாரதிட்ட வந்து கேட்குறாங்க செய்தியாளர்லாம், திமுகவுடைய அமைப்பு செயலாளர், அதிமுகவுக்கு திமுக ஆதரவு என வரும் செய்தி உண்மையிலேயே நாங்கள் அன்னைக்கே மறுத்துட்டோம், இல்லைன்னு சொல்லலைங்க, நல்லா யோசிங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை RS பாரதி. நாங்கள் கேட்டாங்க, நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ 6 மாதம் கழித்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு ட்விஸ்ட்டு போட்டிருக்காரு. திருச்சி கிழக்கு MLA போஸ்ட் வந்து பிளாங்காக இருக்குது, மேபி போட்டிட்டு மேபி பார்த்துக்கலாம் இது என்ன நடக்குதோ அப்படிங்கிறது. பட் ஆனால் மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ திமுக இப்போ ஒரு நாள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிமுகவிலேருந்து பிரிய எங்களை காரணம் காட்டுறாரு சண்முகம். ஓகே, இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாரு. எது உண்மை அப்படிங்கிறது கொஞ்ச காலத்தில் கடவுளுக்கு நமக்கு தெரிய வரும். ஓகே, கடவுள் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி, வேறு எங்கேயோ விசேஷம், பிறந்த நாள், பர்த்டே செலிப்ரேஷன்ஸு, வேறு ஏதாவது நடக்குது அப்படின்னா, தர்ம யுத்தம் OPS போனார்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அம்மாவுடைய நினைவிடம், எம்ஜிஆரோட நினைவிடத்துக்கு போகிறது வழக்கம். ஓகே, என்ன ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளுக்கு அவரும் போயிருக்காரு, ஓகே, நினைவிடத்துக்கு. இதே போல் SP வேலுமணி அவங்க வீட்டுக்கெலாம் வந்து விஜய் வந்த அப்புறம் சண்முகம் எல்லாமே வந்து சேர்த்துட்டு மறுபடியும் ஜெயலலிதா நினைவிடம். அப்போ அதிமுக 2ஆக பிரிஞ்சிருக்குது, தெளிவாக தெரியுது. இன்னைக்கு பெரிய ஒரு ஃபயரான ஒரு மொமெண்ட் நடக்க போகுது. என்ன ப்ரோ அப்படின்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன நடக்கும்? கண்டிப்பாக வந்து தகுதி நீக்கம்ங்கிற மாதிரி எடப்பாடி தலைமையில் பேசிகிட்டு இருக்காங்க. 3-2 ரூல் ஒன்று இருக்குது. அந்த ரூல் படி பார்த்தா எடப்பாடி கிட்ட தான் பவர் இருக்குது. ஓகேவா, எல்லாருமே கழுத்து போட்டு கொடுத்துருவாங்க, பொதுச் செயலாளர் தான் நான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் தகுதி நீக்கத்துக்கான வாய்ப்பு இருந்து மேபி எலெக்ஷன் வருமா தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவுடைய கோட்டை இப்படி சரிஞ்சு போனதுக்கான ரீசன் தான் தலைமை அப்படிங்கிற ஒரு பதவி ஆசையில் பல பேரால் சீரழிஞ்சிச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.